சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கிணற்றில் பதுக்கி வைக்கப்பட்ட பணம் வசமாக சிக்கிய திமுக அமைச்சர்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் இனி ஒவ்வொரு அமைச்சர்களும் சிறைக்கு செல்வது உறுதிதான் என்பதை தற்போது கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐபிஎஸ் அதிகாரி அருண் அவர்களை லஞ்ச ஒழிப்புத் துறையின் கூடுதல் இயக்குநராக பொறுப்பேற்ற 2வது நாளில் தற்போது கைது நடவடிக்கையும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதாவது ஐஏஎஸ் அருண் அவர்களை வைத்தே தற்போது திமுகவின் ஒட்டுமொத்த கூடாரத்தையும் காலி செய்ய வைக்க வேண்டும் என்று ஏற்பாட்டை விஜய் அவர்கள் செய்திருந்தார். அதை நிஜத்திலும் செய்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பணங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து மாதம் மாதம் பெற்ற கமிஷன் பணங்களை திமுகவில் உள்ள முக்கியமான அமைச்சர்கள் கிணற்றில் பதுக்கி வைக்கப்பட்டதை அருண் ஐஏஎஸ் அதிகாரிக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. இதனால்தான் அவருக்கு கூடுதல் லஞ்ச ஒழிப்புத் துறையின் இயக்குநராக விஜய் அவர்கள் அவருக்கு பொறுப்பை வழங்கினார். அதாவது KN நேரு, பொன்முடி, KSSR ராமச்சந்திரன் இவர்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நிலத்திற்கு அடியிலும் கிணற்றிலும் சுமார் 2000 கோடிகள் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கான். அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக லஞ்ச ஒழிப்புத் துறையின் இயக்குனர் தற்போது இரவோடு இரவாக விசாரணையை நடத்தி 6 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும். விஜய் அவர்களின் ஆட்சி கலைக்கப்பட்டால் தேர்தல் செலவிற்காக பதுக்கி வைக்கப்பட்ட பணம்தான் இது என்கின்ற தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் திமுகவின் தலைவராக வந்துவிடலாம், திமுக தான் மீண்டும் வெற்றியடையும் என்கின்ற நோக்கத்தில் பல்வேறு டெண்டர்களை அவர் விட்டிருந்தார். இதன் மூலமாக 35% வரை கமிஷன் பணங்களையும் வாங்கியிருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக திமுக தோல்வியை அடைந்தது. தவேக தலைமையிலான விஜய் புதிய ஆட்சியை அமைத்தார். கூட்டணி கட்சிகளின் சார்போடு தான் அவர் தற்போது ஆட்சி கட்டிலில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இதனால் ஸ்டாலின் எப்படியாவது தவேகவின் அமைச்சரவையை கலைத்து விடலாம் என்கின்ற நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மீண்டும் பார்த்தீங்கன்னா திமுகவை உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கிவிட வேண்டும் என கனவு கொண்டிருக்கிறார் நமது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மேலும் கூட்டணி கட்சிகள் விசிக, முஸ்லீம் லீக், காங்கிரஸ், இடதுசாரிகள் இவங்க 5 ஆண்டுகள் விஜயை ஆட்சி அமைக்க உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்தாங்க. இதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் 6 மாதங்களுக்கு தங்களால் தவேகவிற்கு எந்த பிரச்சனையும் வராது என சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற வலைதளங்களில் தவேகவை தவறாக சித்தரித்து அவர்களை விமர்சனம் செய்து கொண்டுதான் வருகின்றார்கள். மேலும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் தற்போது திமுகவுக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள். ஆரம்பத்தில் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து தவேகவின் ஆட்சியை உரிய நேரத்தில் கலைத்து விடலாம் என கூறியிருந்தார்கள். ஆனால் தற்போது திமுகவுக்கு பெரும் ஆப்பை எடுத்து வைத்து விட்டார்கள். மேலும் பதுக்கி வைக்கப்பட்ட பணத்தையும் பாதுகாக்க முடியவில்லை என்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 500 கோடி ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் பதுக்கி வச்சிருக்காங்களாம். இன்னொரு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் சுமார் 1000 கோடி செலவு செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் சபரீசன் அவர்கள் மாஜி அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களையும் முழு செலவையும் அவர்கள் பார்க்க வேண்டும். தேர்தலில் வெற்றியடைந்து ஆட்சி அமைத்தால் அவர்கள் அந்த மாவட்டத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், டெண்டர்கள் விடலாம், ஊழல்கள் செய்யலாம், லஞ்சங்கள் வாங்கலாம் என முழுவதும் கூறிதான்
அவர்களிடமிருந்து பணத்தை அவர்களாகவே செலவு செய்ய வேண்டும் என கூறியிருந்தார். ஆனால் சபரீசன் போட்ட கணக்கு தவறாகிவிட்டது. இதனால் துர்கா ஸ்டாலினுமே சபரீசனை வீட்டை விடுத்து அடித்து திரட்டியதாக செய்திகள் சமீப காலத்தில் நாம் பார்த்திருந்தோம். மேலும் பார்த்தீங்கன்னா, ஆட்சி அமைத்த தாவேகாவின் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை தர வேண்டும் என விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த விஜய் மக்களின் பணத்தை தொடமாட்டேன், மேலும் தாவேகாவில் இருக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களையும் தொடவிட மாட்டேன் என ஸ்ட்ரிக்டாக கூறியிருந்தார். ஆனால் திமுகவில் உள்ள அமைச்சர்கள் அனைவரும் ஊழலின் கரை படிந்தவர்கள். அவர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பணத்தை அருண் ஐஏஎஸ் வெளியே தோண்டி எடுத்தால் கண்டிப்பாக மாஜி அமைச்சர்கள் 15 பேர் சிறைக்கு செல்ல அதிக வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அமலாக்கத்துறை தற்போது கடிதங்களை தமிழக அரசுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. KN நேரு, செந்தில் பாலாஜி போன்ற மிக முக்கியமான நபர்களை கைது செய்ய வேண்டும், அவர்களை விசாரிக்க வேண்டும் என தற்போது தொடர்ந்து விஜய்க்கு 2வது முறையாகவும் கடிதங்களை எழுதியுள்ளிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா KN நேரு, அது மட்டும் இல்லாமல் அனிதா ராதாகிருஷ்ணன், இவர்கள் எல்லாருமே அருண் ஐஏஎஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கிறார்கள். அவர் எப்போது வேண்டுமானாலும் இவர்களை கைது செய்ய அதிக வாய்ப்பிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து டெல்லி சென்றிருந்த விஜய் மோடி அவர்களை சந்தித்துவிட்டு வந்தார். அவர் சந்திப்பின் போது திமுகவுக்கு எதிரான ஆதாரங்கள் சிலவற்றை மோடியிடம் சொன்னதாகவும் செய்திகள் வெளிவந்திருந்தது. அது மட்டுமில்லாமல் திமுகவுக்கு எதிரான ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும், திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்களையும் சிறைக்கு செல்ல வைக்க என்னிடம் ஆதாரம் உள்ளது, அமலாக்கத்துறையும் அந்த விசாரணைக்காக தமிழக அரசிடம் கடிதம் எழுதியிருக்கிறாங்க என தொடர்ந்து மோடியிடம் கூறியுள்ளார். ஆனால் அவரால் அமித்ஷாவை பார்க்க முடியவில்லை. டெல்லி பயணம் 2.0 என தொடர்ந்து அடுத்த பயணத்தை விஜய் அவர்கள் மேற்கொள்ள போகிறார். இந்த சந்திப்பின் போது அமைச்சர்களை கைது செய்ய வேண்டிய நடவடிக்கையை எடுத்துவிட்டு வருவார் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இனி ஒருபோதும் திமுக ஆட்சி அமைப்பது மிக பெரும் ஒரு கடினம் என்றும், கிணற்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பணம் யாருடையது என விசாரணை தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அருண் ஐஏஎஸ் தெரிவிச்சிருக்காரு. இதனால் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் பதற்றத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நொடியும் திமுகவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் விஜய் அவர்களது நடவடிக்கை இருந்து வருகிறது. மக்கள் மத்தியில் வரவேற்பும் திமுக மத்தியில் அதிருப்தியும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. மக்களிடம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஆட்சியை திமுக செய்திருந்தா மக்கள் நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான அலையை வீசியிருக்க மாட்டாங்க. ஆனால் திமுக செய்தது அனைத்துமே ஊழல், லஞ்சம், கொள்ளை, கொலை என அனைத்தையும் செய்திருக்கிறது. இதனால் தான் ஆட்சி மாற்றம் வேண்டும் என விஜய்க்கு தங்களது வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள். தொடர்ந்து விஜய் செய்யும் ஒவ்வொரு விஷயமே தற்போது நியாயமானதாகவும் மக்களுக்கு தேவையானதாகவும் பார்க்கப்படுகிறது. தற்போது கூட கோவில் அர்ச்சகர் தாவேகாவின் நிர்வாகியிடமே 1500 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும், அவர் உடனடியாக அந்த பதவியிலிருந்து 3 பேரை சஸ்பெண்ட் செய்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது மொத்தமே திமுகவின் கரைபடிந்த துறை என பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.